இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உறவுக்கு புதிய விதி, நியூ லா ஃபார் த ரிலேஷன்ஷிப். என்னது புதிய லாவா, புதிய விதியா? இதெல்லாம் பல கேள்வி கேட்கலாங்க. ஆனால் யார் எனது தாய், எனது சகோதரர்கள், உறவுகள் என்பதை ஆழமாக சிந்திக்க ஒரு புதிய விதியை, நியூ லா இஸ் கிரியேட்டட் பை அவர் லார்ட் ஜீசஸ். அந்த புதிய விதி எதை சொல்லித்தர முற்படுகிறது? வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் புதிய உறவுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய மக்களுக்கு பல வாய்ப்புகள் பெருகிவிட்டன. முகநூலிலும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இன்னும் பலதரப்பட்ட சமூக வலைத்தளங்களில் நண்பராக வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலின் செய்தி அனுப்பினால் நாம் புதிய உறவுகளை, தோழமையை பெற்றுவிடும் சாத்தியம் இருக்கிறது. பலரின் முகம் தெரியாமல், அவர்கள் ஆளுமை, குணநலன்கள் என்ன என்று புரியாமல், அவர்கள் யார் என்றும் கூட அறியாமலும் உறவுகள் பெருகி போய் அதனால் பாதிப்படைந்தவர் பலர் என்று செய்தித்தாளில் ஒவ்வொரு நாளுமே பலவிதமான முகநூலில் நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி இது அன்றாட உலகில் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமது உறவின் வலைத்தளத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்திற்கு காட்டுவதற்காகவே பலர் அந்த வலைத்தளத்தில் யார் என்று அறியாத பலரை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் தன்னிடம் உறவை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு வித்தியாசமான புதிய விதியை நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். இயேசுவுக்கு அவ்வளவு எளிதாக நட்புக்கான வேண்டுதல் கொடுத்து விட முடியாது என்பதை நற்செய்தி நமக்கு புலப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்கள் ஆவார்கள் என்று லூக்கா 8:21 நிபந்தனையை இயேசு முன்வைக்கிறார். தன் உதிரத்தில் கருத்தரித்து 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கும் இதுதான் நிபந்தனை என்றால், இயேசுவின் சொந்தங்களாக, உடன் பிறப்புகளாக மாற நாம் இந்த நிபந்தனையிலிருந்து விதிவிலக்கு அல்லது தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த சிந்தனையை, கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதே நம் இயேசுவின் உறவுகளாக மாறுவதற்கு ஒரே வழி. நாம் அனைவரும் அவரது உறவுகளாக மாற வேண்டும் என்றால் இறை வார்த்தைக்கு செவிமெடுக்க வேண்டும். நம் விருப்பங்களை விட கடவுளின் வார்த்தை, கடவுளின் கட்டளை, கடவுளின் சித்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதே தன் தாய் மரியாள் தன்னை சந்திக்க வந்த சூழ்நிலையை சாதகமாக என் அருள்நாதர் இயேசு பயன்படுத்திக் கொள்ளுகிறார். குறுகிய காலம் மட்டும் நிலைத்திருக்கக்கூடிய அர்த்தமற்ற உறவுகள் பெருகி வரும் இக்கால சூழலில் தன்னிடம் ஏற்படுத்திக் கொள்ளும் உறவு அர்த்தமுள்ளதாகவும் நிலையுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இயேசுவுக்கு இல்லை. ஆகவே தான் சற்று கசப்பாகவே சொன்னார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாது விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவர்களே செல்வார்கள் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். கடவுளின் வார்த்தை நம்மையும் இயேசுவையும் இணைக்க, நிலையான உறவை வளர்க்க, இறைவார்த்தை கடைபிடித்து வாழ முயற்சி எடுக்கவே இறை சித்தத்துக்கு கட்டுப்படுவோம், அதற்கான அருளை வேண்டுவோம் என்று வார்த்தை அழைக்கிறது அல்லவா? ஆகவே இறை வார்த்தை படி நடப்பவரும், வாழ்பவரும், சிந்திப்பவரும், செயல்படுபவரும் உண்மையில் புதிய உறவுக்கு வித்திட்டவர்கள், ஆண்டவர் கொடுத்த புதிய விதியை அறிந்து கொண்டவர்களாக மாறிவிடுகிறார். உணர்ந்து செயல்படுவோம். ஜெபிப்போமா?
அன்பின் நிறைவா, உமது புதிய உறவின் விதி எங்களுக்கு நிலைவாழ்வின் மேன்மையை உணர்த்துகிறது. இறைவார்த்தை ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டு அதன் பின்னால் வாழ்க்கையை செலுத்தினால் ஆசி நிறைவோடு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.